இன்னும் 48 மணித்தியாலங்களில் ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த கட்ட போரும் டொனால்ட் டிரம்பினுடைய நிபந்தனைகளுக்கு புதிய பதிலை வழங்கியிருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளும் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஒலிக்கும் போர் முழக்கமும் பாபல் மண்ட பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெடிப்பும் மூடி மறைக்கும் சர்வதேச ஊடகங்களும் அமெரிக்க உளவு விமானத்தினை சுட்டு வீழ்த்திய யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் டொனால்ட் டிரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலும் ஆரம்பிக்கப்பட போகும் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் மிரட்டித் திரியும் அண்டப்புழுகனும் ஐக்கிய அரபு அமீரகத்தை பாதுகாப்பதற்காக களமிறங்கும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய எகிப்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் சவுதி அரேபியாவிலே அவசரமாக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானிய வான்படையும் பாகிஸ்தானிய துருப்புக்களும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்கா வழங்கி வரக்கூடிய உச்ச அழுத்தங்களும் முடக்கப்பட போகும் ஈராக்கினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராடர் கருவிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சிகளும் தடுத்து நிறுத்தப்பட்ட காசாவுக்கான சுமுத் புளோட்டிலா மனிதாபிமான கடற்படைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் மிக முக்கியமான சொத்துக்களும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு காசாவினுடைய முற்றுகையை உடைப்பதற்காக சுமுத் புளோட்டிலா மனிதாபிமான படகுகள் காசாவை நோக்கி விரைந்திருந்தன. 5வது தடவையாக காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் குறித்த மனிதாபிமான கப்பல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தடுத்து நிறுத்தியது. குறித்த மனிதாபிமான கடற்படையில் கலந்து கொண்டிருந்த பல ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்து அவர்களுக்கு சித்திரவதை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் சுமுத் புளோட்டிலாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் தங்களுடைய முயற்சிகளை கைவிடவில்லை. 2 வாரங்களுக்கு முன்பு மீண்டும் துருக்கியிலிருந்து 60க்கும் அதிகமான படகுகள் மூலமாக சுமுத் புளோட்டிலா மனிதாபிமான பயணத்தை ஆரம்பித்திருந்தார்கள். நாளை மாலையில் குறித்த படகுகள் காசாவினுடைய கடற்கரை பிரதேசத்தினை வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இன்று காலையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த படகுகளை தடுத்து நிறுத்துவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கியிருந்த 60 படகுகளும் முடக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் மிக முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பல சமூக செயற்பாட்டாளர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் சித்திரவதைகளுக்குள்ளாகியுள்ளார்கள். நாளை அல்லது நாளை மறுதினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் மீண்டும் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இங்கிருக்கக்கூடிய வேதனையான விடயம் என்னவென்றால் காசாவிலே ஹமாஸினுடைய முதுகில் குத்தி பலஸ்தீனிய மக்களுடைய முதுகில் குத்தி ஒரு போலியான ஒப்பந்தத்தினை முடித்து பலஸ்தீனிய மக்களை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அடிமை அரபுகள் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு விநியோகத்தை கூட மேற்கொள்ளாமல் இருப்பதுதான். பல கிறிஸ்தவ சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் ஒன்றிணைந்து காசாவினுடைய முற்றுகையை உடைப்பதற்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து காசாவை நோக்கி படகுகளில் பயணிக்கின்றார்கள். ஆனால் இந்த அடிமை அரபுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்கு கூட அழுத்தங்களை வழங்குவதில்லை. காசாவிற்குள்ளே இனிப்பு பண்டங்களும் சாக்லேட்டுகளுமே நிரம்பி வழிகின்றன. பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த அடிமை அரபுகளினால் காசாவிற்குள்ளே அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கூட வழங்குவதற்கான அழுத்தங்களை வழங்க முடியவில்லை. ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தியாவது பலஸ்தீனிய மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை மருந்து பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும், அனுமதிக்க வேண்டும், நகர்த்த வேண்டும் என்கின்ற எந்தவிதமான வேலை திட்டங்களையும் அடிமை மத்தியஸ்தர்களும் மேற்கொள்வதில்லை. கத்தாரி அடிமைகளும் எகிப்தி அடிமைகளும் துருக்கி அடிமைகளும் பலஸ்தீனிய மக்களுடைய முதுகில் குத்திவிட்டு தற்போது பலஸ்தீனிய மக்களுடைய உணவு தேவைகளை கூட பூர்த்தி செய்வதற்கான அழுத்தங்களை இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு வழங்காமல் இருக்கின்றார்கள். உண்மையில் இவர்கள் மேற்கொண்ட மத்தியஸ்தம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் அமெரிக்காவையும் பாதுகாப்பதற்கான மத்தியஸ்தம் மாத்திரமே. பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்கோ பலஸ்தீனிய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உரிமைகளை பாதுகாப்பதற்கோ பலஸ்தீனிய போராளிகளை பாதுகாப்பதற்கோ இவர்கள் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்பது தற்போது தெளிவாக புலப்படுகின்றது. மேலும் தற்போது அடிமை அரபுகளும் அதனுடைய பக்தர்களும் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடூரங்கள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களை வெளியிடுவதும் இல்லை. பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய அடிமை அரபுகளுக்கும் அதனுடைய பக்தர்களுக்கும் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடூரங்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை போலும். இருப்பினும் நிச்சயமாக இதற்கான தண்டனைகளை அடிமை அரபுகள் அனுபவிப்பார்கள். பலஸ்தீனிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய பசியினுடைய தாகத்தினுடைய வேதனையை நிச்சயமாக இந்த அடிமை அரபுகளும் அனுபவிப்பார்கள். அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை.
அடுத்து அல்-அக்ஸா பள்ளிவாயிலை சுற்றி பலஸ்தீனிய மக்களுடைய வரலாற்று பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த சொத்துக்கள் காணப்படுகின்றன. ஜெருசலம் பிரதேசத்திலே அதிகளவான பலஸ்தீனிய வரலாற்று பாரம்பரிய சொத்துக்கள் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக அல்-அக்ஸா பள்ளிவாயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாபல் சிசிலா பிரதேசத்தில் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க சொத்துக்கள் காணப்படுகின்றன. ஐயோபிக், மம்லுக் மற்றும் ஒட்டோமன் பேரரசு காலங்களிலே வடிவமைக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் அனைத்தையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொள்வதற்கான தீர்மானங்களை வெளியிட்டுள்ளது. கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25 வரையிலான குறித்த சொத்துக்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த பலஸ்தீனிய தேசத்தினுடைய பலஸ்தீனிய மக்களுடைய இந்த சொத்துக்களை கைப்பற்றி அவற்றை முழுமையாக தரைமட்டமாக்கி குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை அமைப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது தீர்மானங்களை வெளியிட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பாக தற்போது அடிமை அரபு ஊடகங்களும் வாய் திறப்பதில்லை. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அடிமை சவுதி அரேபியா, அடிமை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏனைய குட்டி அடிமைகள் ஈரானுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் பல மிரட்டல்களை வெளியிட்டுள்ளன. ஆனால் அல்-அக்ஸா மசூதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பலஸ்தீனிய சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு தரைமட்டமாக்கப்பட போவது தொடர்பாக எந்தவிதமான கண்டன அறிக்கைகளை கூட இந்த அடிமைகளால் வெளியிட முடியவில்லை. இந்த அரபு அடிமைகளுடைய ஜியோனிச கொள்கைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியதாகவே அமைந்துள்ளன. இவர்களால் ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட முடியவில்லை. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜோர்டான் எல்லை பிரதேசத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது. சல்ஃபர் அண்ட் ஃபயர் என்கின்ற தலைப்பிலேயே இந்த விசேட பயிற்சிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய போர் முனையாக ஜோர்டானிய எல்லை பிரதேசமே மாறப்போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இறுதிக்கட்ட தாக்குதல்கள் ஜோர்டான் எல்லை பிரதேசம் வழியாகவே மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஜெருசலத்தை முழுமையாக மீட்டெடுக்கவும் அல்-அக்ஸா பள்ளி வாயிலை முழுமையாக மீட்டெடுப்பதற்குமான இறுதிக்கட்ட தாக்குதல்கள் ஜோர்டான் வழியாகவே மேற்கொள்ளப்பட போகின்றன. இவை தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கான பல வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே மிகப்பெரிய தடுப்புச் சுவர்களையும் அமைத்துள்ளது. மேலும் தற்போது ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே விசேட படைப்பிரிவுகளையும் களமிறக்கியுள்ளது. இந்த படைப்பிரிவுகளுக்கான விசேட பயிற்சிகளே தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 24 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக அல்-பயாதா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவச படை பிரிவை சேர்ந்த 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் கவசதிர் பேவுகணைகள் மூலமாகவும் மேலும் பயாதா பிரதேசத்தில் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 பகுதிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று ஒடேஷிய பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு உபகரணங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கெல்லை பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ராடர் தளங்களை இலக்கு வைத்தும் அயன்டோம் பேட்டரிகளை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நிலைநிறுத்தப்பட்டு வரக்கூடிய முக்கியமான ராடர் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இன்று காலை சல்ஃபிதா பிரதேசத்தை நோக்கி முன்னேறுவதற்கு முயற்சி செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறக்கூடிய பாதைகளில் கிட்டத்தட்ட 4 பொறிகளை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் குறைந்தது 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ட்ரோன் ஒன்றினை சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஈராக்கினுடைய தென்மேற்கு பிரதேசமான நஜாஃப் பாலைவன பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரகசியமான இராணுவ தளம் ஒன்றையும் விமான ஓடு பாதை ஒன்றையும் அமைத்திருந்தது. மேலும் குறித்த பாலைவனத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஒரு இராணுவ தளத்தை அமைக்கவில்லை, ஒரு ஓடு பாதையை அமைக்கவில்லை. இன்னும் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலே இன்னும் ஒரு விமான ஓடு பாதை ஒன்றையும் அமைத்துள்ளார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான போருக்கு முன்பே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து
ஒருங்கிணைந்து குறித்த விமான ஓடுபாதைகளை அமைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த வாரம் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் நஜாஃப் பாலைவன பிரதேசத்திலே அதிரடியான தாக்குதல் நடவடிக்கைகளை அறிவித்திருந்தார்கள். அல் நஜாஃப் பாலைவன பிரதேசத்தினை முழுமையாக பாதுகாக்கும் நோக்கத்தோடு பாலைவன பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய பாதைகளை முழுமையாக இழுத்து மூடி உச்ச பாதுகாப்பையும் ஏற்படுத்தி இருந்தார்கள். மேலும் தற்போது ஈராக்கினுடைய நஜாஃப் பாலைவன பிரதேசங்களையும் ஏனைய பாலைவன பிரதேசங்களையும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. நஜாஃப் பாலைவன பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராடர் தளங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக நீக்கிவிடுமாறும் குறித்த பாலைவன பிரதேசத்திலே ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய எந்தவிதமான கண்காணிப்புகளும் நடைபெறக்கூடாது என்றும் ஈராக்கிய பாதுகாப்பு படை பிரிவுகளும் குறித்த பகுதியிலிருந்து முழுமையாக விலகி நிற்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஈராக்கினுடைய வான்பரப்பை பயன்படுத்தியது மாத்திரமல்லாமல் ஈராக்கிய பாலைவன பிரதேசங்களை ரகசியமாக பயன்படுத்தி இருப்பது ஈராக் இறையாண்மையை மீறி இருக்கக்கூடிய செயலாகும். இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் ஈராக்கினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் தளங்களையும் முழுமையாக முடக்கி விடுமாறும் அகற்றி விடுமாறும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கியிருப்பது ஈராக்கினுடைய இறையாண்மையை முழுமையாக மீறக்கூடிய செயல் என்றும் ஈராக்குக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அமெரிக்காவினுடைய முயற்சிகள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக ஈராக்கினுடைய மிக முக்கியமான தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக திட்டத்தினை வடிவமைத்துள்ளார்கள் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் அமீரகத்தினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாக வருகை தந்த ட்ரோன்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களே சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பிற்குள்ளே 4க்கும் அதிகமான ட்ரோன்கள் நுழைந்ததாகவும் ஈராக்கிய பிரதேசத்திலிருந்தே இந்த ட்ரோன்கள் நுழைந்திருப்பதாகவும் இவற்றை நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என்றும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபிய அடிமைகள் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்ந்தால் நாங்கள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும் இவற்றை நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் சவுதி அரேபிய அடிமைகள் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று ஏனைய குட்டி அடிமைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்க ட்ரோன் தாக்குதல்களை கண்டித்துள்ளார்கள். மேலும் குட்டி அடிமைகளும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். உண்மையில் இந்த அடிமைகளுடைய குட்டி அடிமைகளுடைய மிரட்டல்களை நினைத்தால் சிரிப்பாகவும் வேடிக்கையாகவுமே இருக்கின்றன. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அணுமின் நிலையத்தின் மீதான ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பாக தற்போது ஐரோப்பிய நாடுகளும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அணுமின் நிலையத்திற்கு எதிரான தாக்குதல் ஈரானினுடைய தாக்குதலாகவே அமைந்துள்ளது. ஈரானிய ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதலாகவே அமைந்துள்ளது. இதிலே ஈரான் நேரடியாக சம்பந்தப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே நேரம் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். ஈரான் தற்போது ஒட்டுமொத்த உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நாடாகவே ஈரான் மாறிவிட்டது. இதனை நாங்கள் ஒன்றிணைந்து முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட வேண்டும். ஈரானினுடைய அணு ஆயுத திறன்கள், ஏவுகணை திறன்கள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். இதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாப்பதற்கான சில வான் பாதுகாப்பு படை பிரிவுகளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதே போன்று பிரித்தானியாவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாப்பதற்காக அவுகாஃப் மின்னணு போர் விமானங்களையும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறக்கியுள்ளது. ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் சுட்டு வீழ்த்துவதற்காக விசேட விமான படைகளையும் பிரித்தானியா களமிறக்கியுள்ளது. இதே போன்று இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அவர்களுடைய விமான படைகளை களமிறக்கியுள்ளார்கள். ஒட்டுமொத்த மேற்குலகமும் தற்போது ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாப்பதற்காக களமிறங்கியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் எகிப்தி அடிமைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாப்பதற்காக வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே எகிப்தினுடைய ரஃபேல் போர் விமான படை ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறக்கப்பட்டுள்ளது. ஈரானிய தாக்குதல்களில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாப்பதற்காகவே இந்த விமானப்படையும் களமிறக்கப்பட்டிருந்தன. எனவே அடுத்த கட்ட போரிலே ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக அளிக்கப்பட போகின்றது என்பதனை ஏனைய ஜியோனிச மேற்குலக நாடுகள் புரிந்து கொண்டு விட்டார்கள்.
இதனாலேயே தற்போது ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் ஸ்னூப்பியையும் பாதுகாப்பதற்கு தேவையான எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அழிவை தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் ஈரானும் எதிர்க்கட்சிகளும் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தினை சும்மா விடப் போவதில்லை. அடுத்து நேற்றிரவு செங்கடலினுடைய பாபல் மண்டப் பிரதேசத்திலே மிகப்பெரிய வெடிப்பொன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தினூடாக பயணித்த எண்ணெய் கப்பல் ஒன்று அல்லது போர்க்கப்பல் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலின் விளைவாகவே மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. பிரான்சினுடைய போர்க்கப்பல் செங்கடல் பிரதேசத்தினூடாகவே பயணித்துக் கொண்டிருந்தன. பெரும்பாலும் பிரான்சினுடைய இந்த போர்க்கப்பல் இலக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போது குறித்த தாக்குதல் தொடர்பாக வெடிப்பு தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றன. பிரித்தானியாவினுடைய கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் கூட செங்கடல் பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதனை வெளிக்காட்டுவதற்கான எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. நடைபெற்ற வெடிப்பு சம்பவத்தை முழுமையாக மூடி மறைத்து விட்டார்கள். எனவே இதற்கு பின்னால் மிகப்பெரிய இழப்புகள் காணப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற 2 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரோனானது யமன் ஹவுதிகளுடைய வான்பரப்பிற்குள்ளே செலுத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரோனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த உளவு விமானத்தை யமன் ஹவுதிகள் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே யமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். அடுத்த கட்ட போரினுடைய விளைவுகளுக்கு அமைவாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக களமிறங்குவார்கள். அடுத்து சவுதி அரேபியாவினுடைய அவசர வேண்டுகோளுக்கு அமைவாக பாகிஸ்தான் அதனுடைய போர் விமான படைகளை தற்போது சவுதி அரேபியாவிலே களமிறக்கியுள்ளது. ஒரு மிகப்பெரிய போர் விமான படையையும் 8000க்கும் அதிகமான சிப்பாய்களையும் பாகிஸ்தான் தற்போது சவுதி அரேபியாவிலே களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட போரிலே சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்கள் வீரியமாக மேற்கொள்ளப்படும். மேலும் இதன்போது சவுதி அரேபியாவை முழுமையாக பாதுகாப்பதற்கும் யமன் ஹவுதிகளுடைய தரைவழி தாக்குதல்கள் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டால் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்குமே தற்போது அடிமை சவுதி அரேபியா பாகிஸ்தானிய வான்படைகளையும் தரைப்படைகளையும் சவுதி அரேபியாவிலே களமிறக்கியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மூலோபாய கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கமைவாகவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானிய ஊடகங்களும் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தொலைபேசியில் உரையாடியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகு அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் நடத்தியுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்பான உச்சக்கட்ட எச்சரிக்கைகளையும் பிறப்பித்துள்ளார். அதேபோன்று அண்டப்புழுகனும் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். தற்போது நேரம் விரைந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கான காலமும் நேரமும் முடிவடைய போகின்றது. அவர்கள் மிக வேகமாக செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களிடத்தில் எதுவுமே எஞ்சாது. நாங்கள் அனைத்தையும் முழுமையாக அளிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என அண்டப்புழுகன் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் ஈரானை முழுமையாக கைப்பற்றப் போவதாகவும் ட்ரூத் சோஷியல் தளத்திலே புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் 5 நிபந்தனைகளை மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்திருந்தது. நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் நேற்றிரவே ஈரான் இதற்கான பதில்களை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக அனுப்பி வைத்துள்ளார்கள். கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் 14 அம்ச திட்டங்களை நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார். தற்போது ஈரானும் டொனால்ட் ட்ரம்புக்கு பதில் வழங்கும் முகமாக 14 அம்ச நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. மேலும் இந்த நிபந்தனைகள் தொடர்பான முழுமையான தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவானது இன்னும் தேவையான காலத்தையும் நேரத்தையும் பெற்றுக் கொள்வதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய விரக்தியை அதிகரிக்கும் நோக்கத்தை கொண்டிருப்பதாகவுமே அமைந்துள்ளன. மேலும் இவ்வாறு ஈரானினுடைய பதிலானது அனுப்பி வைக்கப்பட்டுவிட்டது என்கின்ற தகவல்கள் வெளியானதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை பற்றி பேசுகின்றது. ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறுகின்றது. மேலும் இவை தொடர்பாக விவாதிக்கின்றது. ஆனால் இதற்கு பிறகு நாங்கள் விவாதித்ததற்கு சம்பந்தமில்லாத நிபந்தனைகளை உள்ளடக்கிய காகிதத்தினை அனுப்பி வைக்கின்றது. அவர்கள் உண்மையிலேயே பைத்தியக்காரர்கள். அவர்களுடைய இந்த முட்டாள்தனமான செயற்பாடுகளுக்கு நிச்சயமாக விளைவுகளை அனுபவிப்பார்கள் என அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் இன்று மாலை அல் ஜசீரா ஊடகம் உட்பட பல சர்வதேச ஊடகங்களும் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் இன்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் அவசர பாதுகாப்பு சபை கூட்டத்தினையும் நடத்தப் போகின்றார். ஈரானுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கப்பட்டு அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போவதாகவே குறித்த ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. ஒருவேளை இந்த தடவை ஈரானுக்கு ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்ளும் வகையில் பங்குச் சந்தைகளை இழுத்து மூடாமலேயே டொனால்ட் ட்ரம்ப்
எதிர்ப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை காத்திருக்காமல் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.